சொன்னால் அருமையான யோசனை. மனைவி முதல்ல பேச மாட்டாங்கப்பா, நீ தான் பேசணும், நல்ல விஷயமா பேசு. உன் குடும்பத்தை பற்றியும் அவங்க குடும்பத்தை பற்றியும் நல்ல எண்ணம் உண்டாகிற மாதிரி வார்த்தைகளை பேசி பேச்ச ஆரம்பிக்கணும். நல்லா இருக்குல்லங்க, இது நல்லா. நான் அதுக்கெல்லாம் என்னென்ன சொல்லலாம்னு டைலாக்லாம் தயார் பண்ணி வச்சுக்கிட்டு தான் உள்ளே போனேன். அதுக்கு அவசியமே இல்லை, அதை பேசவே விடல. என் மனைவியே முதல்ல பேசிட்டாங்க. என்ன பேசுனாங்க தெரியுமா? நான் எவ்வளோதான் பொம்பளைங்களை பார்த்துருக்கேன், ஆனால் உங்கள் அம்மா மாதிரி ஒரு ராட்சசி உலகத்திலே இல்லை. இப்போ நான் எப்படி இருக்கேன், எனக்கு எப்படி இருக்கும்? 25 வயசாச்சு. 25 வருஷமாக எங்கள் அம்மாவை பார்த்துட்ருக்கேன், எங்கள் அம்மாவோட பழகிட்டு இருக்கேன். நீ இன்னைக்கு தான் வந்திருக்க, நீ வந்த உடனே எங்கள் அம்மாவை ராட்சசிங்கிற. இப்போ நான் என்ன செய்யணும்? பொதுவாக மனுஷனுக்கு என்ன ஆகும் அந்த நேரத்தில்? ஆத்திரம் வருமா வராதா? அம்மாவை இப்படி சொல்கிறாளே அப்படின்ட்டு ஓங்கி ஒரு அரைஞ்சு வெளியில் விரட்டி விட்டுடலாமா அப்படின்னு ஒரு மனசு நினைக்குது. ஆனால் அறிவு கரெக்டாக சொல்லுது, இந்த பார், வந்த வேலையை தான் பார்க்கணுமே தவிர வேறு வேலையை பார்க்கக்கூடாது. சக் ரைட். நானும் ரொம்ப நாளாக பார்த்துக்கிட்டு இருக்கேன்ட்டேன். யார்கிட்ட? நானும் எங்கள் அம்மாவை கவனிச்சு தான் இருக்கிறேன். நீ சொல்கிறது கரெக்டு தான். அட பாவிக்காதீங்க, அதான் என்ன சொல்ல, அட பாவி இப்படி அடா சொன்னேன். நானும் ரொம்ப நாளாக கவனிச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இது மறுநாள் காலையில் எங்கள் அம்மா கிட்ட போய் சொன்னேன், உன்னை பற்றி என் பொண்டாட்டி இந்த மாதிரி சொன்னாம்மா, ஒரு ராட்சசிங்கிற ஒன்று அப்படின்னு. இதுக்கு எங்கள் அம்மாவுக்கு கோவம் வரணும்லங்க. அது கிடக்கட்டும், நீ என்ன பண்ணேன்னா, நான் அனுசரித்து போயிட்டேம்மா, அதான்டா வாழ்க்கை. உங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னதை விட அவள் அதிகமாக ஒன்றும் சொல்லலடா. இப்போ நமக்கு யோசனை பண்ணி பாருங்க, எங்கள் அப்பா எப்போ இருந்தார், எங்கள் அம்மா எப்போ இருந்தாங்க, ஆத்தா எப்போ இருந்தாங்க, இப்போ இருக்கிறவ எப்போ இருக்கா, கெட்டு போச்சு, நம்ம இப்போ அம்மா யாருக்கு தெரியும்? அப்போ எப்படி இருந்ததுங்கிறது யாருக்கு தெரியும்? ஒன்றும் தெரியும். பண்பாடே கெட்டு போச்சு, எல்லாம் வீணாக போச்சு, இந்த நாடு உருப்புறதே கஷ்டம் அப்படின்லாம் பேசுகிறோமா இல்லையா? சில சமயத்தில் நம்ம பேசுகிறோம், நம்மளே சொல்கிறோம், பயிரெல்லாம் வீணாக போயிட்டானுங்க, வீணாக போயிட்டானுங்களா? நம்ம சின்ன பிள்ளையில எப்படி இருந்தோமோ அதில் பாதி கூட இல்லை. அவனுக்கு பாட்டுக்கு இதை பார்த்துக்கிட்டு பேசாமல் இருக்காங்க. நம்ம அப்படியா இருந்தோம்? நாமெல்லாம் அப்படியா இருந்தோம்? இல்லை சார், அப்படி இல்லை. இப்போ இருக்கிற பையன்கள்கிட்ட எவ்வளவு புத்திசாலித்தனம் இருக்குது. புத்திசாலித்தனம் எவ்வளவு இருக்குது தெரியுமா? காரணம் நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நீங்கள் இதிலெல்லாம் கூட பார்த்துருக்கலாம். ஒரு நாள் பாடம் நடத்துகிற போது நான் சொன்னேன், அந்த தசாவதாரத்தில் திருவிக்காவோட கட்டுரை ஒன்று வந்திருக்கு. அந்த கட்டுரையில் ஒரு அவதாரம், அது வராக அவதாரம், பன்றியாக திருமால் அவதாரம் எடுத்ததை பற்றின ஒரு செய்தியை அதில் சொல்கிறேன். அது என்ன சொல்ற, ஒரு ராட்சசன் இருந்தான் இரணியாட்சன்னு. அவன் என்ன பண்ணான், பூமியை அப்படியே பாயா சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒளிச்சு வச்சுட்டான். திருமால் வராக அவதாரம் எடுத்து வந்து இது கதையில் இருக்கு. இதை நான் சொல்கிறேன் சார். நான் எங்கள் வாத்தியார் எனக்கு என்ன கதை சொன்னாரோ அதை தான் நான் அவனுக்கு சொல்கிறேன். எங்கள் வாத்தியார் சொன்ன போது நான் மட்டும் கேட்டுக்கிட்டேன். நான் ஒரு கேள்வி எங்கள் வாத்தியாரை கேட்டேன், பரீட்சைக்கு இது வருமா சார்?
இப்போ உள்ள பையன் என்ன பண்ணிட்டான், என்கிட்ட கேட்குறான், பூமியை பாயா சுருட்டினாருங்கிறீங்களே சார், எங்கே நின்றுக்கிட்டு சுருட்டினாருன்னு கேட்குறான். இதுக்கு எந்த கொம்பனாலையும் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா கதையிலேயே அதுக்கு இல்லை. பூமி உருண்டையாக இருக்கு, இதையே சுருட்டி கொண்டு போய் கடலுக்குள்ளே ஒழிச்சு விட்டாருங்கிற. கடல் வந்து பூமியிலேருந்து வெளியில் இருக்கிற மாதிரியும் அது கதை அப்படி அந்த காலத்தில் இருந்தவன் எப்படியோ எழுதி வச்சுருக்கான். ரைட்டு, நமக்கு இது நம்ம நடத்துகிறோம். அதில் என்னமோ ஒரு கருத்துக்காக அவன் எழுதியிருக்கான், அது தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் அப்படின்னு கேட்டான். இது எனக்கு பதில் தெரியல. எங்கே நின்றுட்டு சுருட்டினான் தெரியல. தெரியலடான்னு சொல்கிறதுக்கும் வெக்கமாக இருக்குங்க. ஏன்னா தெரியலடான்னு சொன்னால் அவன் என்ன கேட்பான், இதெல்லாம் தெரியாமல் எதுக்கு வாத்தியார் வேலைக்கு வந்தேன்னு கேட்பான். அதனால் நான் என்ன பண்ணேன், அவனை மடக்கோ எதிரியை வந்து கேள்விக்கு நமக்கு பதில் தெரியலன்னு வைங்க, அவனை வேற ஒரு கேள்வி கேட்டுருங்க. ஏண்டா நேற்று ஒரு பாட்டு மனப்பாடம் பண்ண சொன்னேன், பண்ணிட்டியாடான்னு. என்னடா இவர் திடுக்குன்னு இதை கேட்குறாரு, நம்ம ஒன்று கேட்குறோம் அவர் ஒன்று கேட்குறாரு. இல்லை சார்ண்ணா பெஞ்சு பிள்ளையடா, ஏடா பெஞ்சு பிள்ளை. அந்த காலத்தில் நாங்கள் கொடுத்த பனிஷ்மெண்ட் அதுதான், அதுக்கு மேலே எங்களுக்கு கொடுத்தது கிடையாது. ஏடா பெஞ்சு மேலே அப்படின்னோம். அவன் பெஞ்சு மேலே ஏறிட்டான் சார், நல்ல பிள்ளை, சொன்னதை கேட்டான், ஏறிட்டான். ஏறும்போதே பக்கத்தில் உள்ளவன்கிட்ட சொல்லிக்கிட்டே ஏறுறான், பாடுறா நம்மளுக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏறணும், வாத்தியாருக்கு பதில் தெரியலன்னாலும் நம்ம தான் பெஞ்சு மேலே ஏறணும். அப்ப அவனுக்கு புரிஞ்சு போச்சுல்ல, இந்த ஆள் எதுக்கு நம்மளை பெஞ்சு மேலே ஏற சொல்றான்னா, பாட்டு மனப்பாடம் பண்ணாததுக்காக அல்ல, அவருக்கு பதில் தெரியாத கேள்வியை நம்ம கேட்டுக்கிட்டோங்கிறதுக்காக இந்த ஆளை ஏற சொல்றான். இப்போ இந்த மாணவன் கெட்டு போயிட்டான்னு சொல்றதா, நல்லா இருக்கிறான்னு சொல்றதா, அறிவாளியாக இருக்கான்னு சொல்கிறதா, செல் பார்க்கறதுனாலே அவன் வீணாக போயிட்டான்னு சொல்கிறதா, செல்லிலேருந்து எடுக்க வேண்டிய நல்ல விஷயங்களை 1000 எடுக்கிறானே, வாத்தியாருக்கு தெரியாத விஷயத்தெல்லாம் அவன் சொல்கிறான் சார் இன்னைக்கு.